சாண்ட்ரா வந்து இப்போ கேமராக்கு முன்னாடி வந்துட்டு பாரு கமருதீன்ட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. இது பார்க்கும்போது ஒரு நடிப்பு அப்படிங்கிற மாரி தான் தெரிஞ்சது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு அந்த சம்பவம் வந்து இவ்வளோ பெருசா ஆகும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்ல. ரெட் கார்டு குடுப்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. ஆனா சம்பவத்தோட வீரியம் இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து சாண்ட்ரா வந்து இன்னைக்கு தான் வந்து அவங்க கேமரா முன்னாடி பேசுறாங்க. பாரு கமருதீன் ரெட் கார்டு குடுத்து போன பிறகு பார்த்தீங்கன்னா, அவங்க இருந்தாங்க. அந்த வீட்டுக்குள்ள இருந்தாங்க. அத ஃபீல் பண்ணியிருக்கலாம் அப்பவே. ரெட் கார்டு குடுக்க வேணான்னு சொல்லி கூட எந்திரிச்சு சொல்லியிருக்கலாம். விஜய் சேதுபதிட்ட பேசியிருக்கலாம். ஆனா அத பத்திலாம் அவங்க இது பண்ணல. அது பார்த்து சந்தோஷம் தான் பட்டாங்க. ஆனா அதுக்கப்புறமா இப்போ வந்து அவங்க வந்து பாரு, கமருதீன் 2 பேரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்வ ரொம்ப பிடிக்கும். அவங்க அம்மா ஃபேமிலி டாஸ்க்ல வந்து வீட்டுக்குள்ள இருந்தபோதும் சரி, 24 மணி நேரம் இருந்தப்பவும் சரி, அவங்க வந்து சாண்ட்ராட்ட பேசும்போது, "உனக்கு நான் அம்மா மாரி இருக்கேம்மா. நீ என்ன பிரச்சனை இல்லனாலும் சொல்லுமா" அப்படின்னு சொன்னீங்க. அதெல்லாம் வந்து ஞாபகத்துல இருக்கு பாரு எனக்கு. நீ என்னுடைய சிஸ்டர் மாரி தான். எனக்கு உன்னைய ரொம்ப பிடிக்கும். உன் மேல எனக்கு ரொம்ப அன்பு இருக்குது, பாசம் இருக்கு, காதல் இருக்கு, எல்லாமே இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. நீ நெறைய டயத்துல நான் உடைஞ்சு போய் உட்காந்துருக்கும் போதெல்லாம், நீ நெறைய டயத்துல வந்து எனக்கு அக்கா மாரி இருந்து என்னை ஃபீல் பண்ணி வச்சு, எனக்கு வந்து நெறைய ஆறுதல் சொல்லியிருக்கிற. அத நான் நெறைய டைம் உணர்ந்திருக்கேன். வயசுல வேணா நான் உனக்கு அக்காவா இருக்கலாமே தவிர, நீ வந்து எனக்கு நெறைய இது பண்ணியிருக்க. நீ தைரியமான ஆளு, ரொம்ப போல்டான ஆளு. ஆனா உன்னைய பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். வெளிய இருந்துட்டு தான் நான் ஷோவ பார்த்துட்டு தான் உள்ள வந்தேன். உன்னுடைய தைரியம், போல்ட்னஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா நான் வந்த பிறகு நான் உனக்குள்ள 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு கம்யூனிகேஷன் இருந்தது. நடுவுல என்னாச்சு அப்படிங்கிறதே தெரியல. அன்னைக்கு அந்த சம்பவம் வந்து என்ன நடக்கணும் அப்படின்னு எனக்கும் புரியல. கமருதீன் வந்து நல்ல டைப் தான். ஆனா எனக்கு வந்து ஆரம்பத்துல இருந்தே கமருதீன வந்து எனக்கு பார்த்தாலே பயம். ஏன்னா, அவன் நெறைய டாஸ்க்ல வந்து சேர் எட்டி ஒதைக்கிறது, கத்துறது, கொஞ்சம் வேகமா பேசுறது, இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு கமருதீன பார்த்தாலே ஒரு மாரி பயமா இருந்துகிட்டே இருந்தது. அடுத்தவங்கள்ட்ட சண்டை போடும்போது நான் கமருதீன்ட்ட போய் பேசியிருக்கிறேன், ஆறுதல் படுத்தியிருக்கிறேன், சமாதானப்படுத்தியிருக்கிறேன், காம் பண்ணியிருக்கிறேன். ஆனா, என் சைடு வரும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு பயம் வந்துருச்சு. ஏற்கனவே கமருதீன பார்த்தாலே அவன் வந்து ரொம்ப அக்ரெசிவான டைப்பு அப்படின்னு சொல்லி நான் நெனச்சு என் மனசுல ஒரு இது பண்ணி வச்சிருந்தேன். அதெல்லாம் வந்து எனக்கு வந்து ஒரு ஞாபகத்துல வந்துருச்சு. அன்னைக்கு ஒரு சூழ்நிலை, அன்னைக்கு ஒரு எண்ணம். அந்த பயம்லாம் சேர்ந்து இந்த கார் டாஸ்க்ல வந்து கமருதீன் என் பக்கத்துல வந்து உட்காரும்போது எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. இருந்தாலும் வார்த்தை இதெல்லாம் விடும்போது எனக்குள்ள பயம் தான் இருந்துச்சு. ஆனா வெளிக்காட்டிக்காமயே இருந்தேன். ஆனா எட்டி உதைக்க போறேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா நீ தள்ளி கால தூக்கும்போது எட்டி உதைக்க போறேன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா எங்க எட்டி உதைப்பேன்னு எனக்கு தெரியல. அடி வயித்துல எட்டி உதைக்க போறியா? இல்ல நெஞ்சில எட்டி உதைக்க போறியா? மூஞ்சில எட்டி உதைக்க போறியான்னு ஒரு பயம் வந்துருச்சு எனக்கு. அந்த பயம் தான் எனக்கு பயங்கரமான இதா இருந்துச்சு உன் மேல. அதே சமயத்துல நீ கடைசி நேரத்துல வந்து இப்படி செய்யும்போது கூட கால்ல விழுந்து இது கூட நான் பார்க்கல. ஆனா நான் விழுந்து கும்பிட்டேன்னு தெரிஞ்ச பிறகு எனக்கு ரொம்ப உனக்கு மனசு கஷ்டமா போச்சு. அதேபோல வந்து பாரு பேசினது, நான் செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு, பாரு கையெடுத்து கும்பிட்டதெல்லாம் பார்க்கும்போது, எனக்கு பாரு அப்படிப்பட்ட பாரு கிடையாது. பாரு தைரியமான ஆளு. எதா இருந்தாலும் பேசக்கூடிய டைப்பு. அப்படிப்பட்ட ஒரு பார்வ நான் அந்த இடத்துல மிஸ் பண்ணேன். அப்படிப்பட்ட பாரு கிடையாது. அன்னைக்கு என்ட்ட மன்னிப்பு கேட்ட பாரு கிடையாது. பாரு வந்து தைரியமான ஆளு. எதா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு நபரு. மன்னிப்பு கேட்ட அந்த விஷயத்த வந்து என்னால ஏத்துக்கவே முடியல. பாரு அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. அப்படிங்கிற மாரி சொன்னேன். நெனச்சேன். அதே சமயத்துல நீ வெளிய போய் நிக்கும்போது, எனக்கு வந்து தோணுச்சு. ஓடி வந்து உன்னைய கட்டி புடிச்சுக்கணும்னு தோணுச்சு. ஆனா என்னன்னே தெரியல. அன்னைக்கு இருந்த நெலைம, அன்னைக்கு இருந்த மனசு, அன்னைக்கு இருந்த சிச்சுவேஷன் எல்லாமே வந்து எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. அதனால நான் வரல. என்னைய மன்னிச்சிரு பாரு கமருதீன். 2 பேருமே என்னைய மன்னிச்சிருங்க. 2 பேருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீட்டுக்குள்ள எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனா நீங்க 2 பேருமே இல்ல. அப்படிங்கும்போது எனக்கு ஒரு மாரி குற்ற உணர்ச்சி இருக்கு. என்னால தான் இவங்க உள்ள வரல. என்னால தான் அவங்க வெளிய போயிட்டாங்க. அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு அப்படின்னு சொல்லி, சாண்ட்ரா வந்து கேமரா முன்னாடி நின்று பாரு கமருதீனுக்காக ஒரு மன்னிப்பு மாரி ஒரு விஷயத்த வந்து பேசுறாங்க. இத எப்படி ஏத்துக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா இவ்வளோ நாள் ஆச்சு. இவ்வளோ நாள் வீட்டுக்குள்ள வந்துட்டு கமருதீன், பார்வதி இல்ல அப்படிங்கிறத இப்ப தான் ஃபீல் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு வெளிய போப்போறாங்க. இன்னைக்கு ஃபீல் பண்ணி இன்னைக்கு வந்து கமருதீன் பாருக்கு வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? இது வந்து நாடகமா? நடிப்பா? இல்ல உண்மையிலே அக்கறையா? என்னன்னே தெரியல. சாண்ட்ராவ புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு எப்படி தோணுது?